தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। இந்த மகிழ்ச்சிகரமான நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து தேவனுக்கு ஆராதனை எடுக்க அருமை ஆண்டவர் கிருபை செய்தபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. इस खुशी के दिन में परमेश्वर के समूह में आप परमेश्वर को आराधना करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया, इसलिए धन्यवाद देंगे। கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर भला है और हमारे लिए भलाई करता है। அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக भलाई है और भलाई करता है करके जैसा शास्त्र पर लिखा हुआ है। நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதுமே நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். अपने जो संतानों बच्चों को हमेशा वो भलाई करता है। அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் और जो भी परमेश्वर की योजना के द्वारा बुलाए गए, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு परमेश्वर में जो भी प्रेम करते हैं, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. सभी भी भलाई की तरह से होती है करके शास्त्र कहती है। சில காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், कुछ कार्य तो हमें समझ नहीं आ सकती, ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையே செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். तो परमेश्वर के संतानों के जो उनकी जिंदगी पर भलाई करता है कर हमें जानना है। நம்மை ஆசீர்வதிப்பதுதான் நம்முடைய தேவனுக்கு பிரியம். हमें आशीष करना ही परमेश्वर का प्रिय है। அதை நாம் நன்றாக அறிந்து உணர்ந்து நம்முடைய தேவனுக்கு நன்றி எடுக்க इसे வேண்டும். हम अच्छी रीति से जानकर हम परमेश्वर को धन्यवाद देना है। யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். यूहन्ना रचित सुसमाचार 11वां अध्याय 40वां वचन को कोई पढ़ सकते हैं उठकर। இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். உட்காரலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। இயேசு இங்கே மார்த்தாளை நோக்கி சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று இங்கே கேட்கிறார். यीशु ने मार्था से कहा, क्या मैंने तुझसे नहीं कहा था कि यदि तू विश्वास करेगी तो परमेश्वर की महिमा को देखेगी। நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். अगर आप विश्वास करोगे तो परमेश्वर की महिमा को देख सकते हो कहकर परमेश्वर कहता है। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். विश्वास के बिना परमेश्वर के प्रिय रहना वो हो नहीं सकता। ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன், क्योंकि परमेश्वर के पास जो आता है அவர் உண்டென்றும் वो है कर தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று जो எழுதப்பட்டுள்ளது. उन्हें ढूंढता है उनको वो बल देता करके विश्वास करना है। ஆனபடியால் தேவன் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். इसलिए परमेश्वर जो उन पर विश्वास करता है उनको भला करता है। இங்கே மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசர் அவர் மரித்து விட்டார். यहाँ पर मार्था मरियम के जो भाई लाजर जो है वो मर चुका था। இது நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ये तो हम सबको पता है। அப்பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து வந்தார். यीशु मसीह वहां पर आए। அந்த மூன்று பேரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ரொம்ப அன்புள்ளவர்களாய் இருந்தார்கள். ये तीन लोग यीशु मसीह से बहुत प्रेम करते थे। அப்படியே இயேசுவும் இவர்களோடு கூட ரொம்ப அன்புள்ளவர்களாய் இருந்தார். वैसे यीशु मसीह भी इनसे प्रेम करते थे। ஒரு நாளிலே அவர் லாசர் மரித்து விட்டார். एक दिन लाजर जो मर चुका था, அப்பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். यीशु मसीह वहां पर आए। அப்பொழுது மார்த்தாள் என்ன சொல்லுகிறார் என்றால், तो माता क्या कहती है, ஆண்டவர் நீர் இங்கே இருந்திருந்தீரானால் அவருடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டார். स्वामी अगर आप यहाँ पर हुए होते तो मेरा जो है भाई नहीं मरता। அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், तब यीशु मसीह कहते हैं உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார். और तेरा जो भाई जो है वो जी उठेगा कर कहते हैं। இயேசு அவளை நோக்கி, यीशु मसीह उसे நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். और मैं ही मतलब जिंदा उठा हूँ, मैं जिंदा उठूंगा करके परमेश्वर यहाँ पर कहते हैं। நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். और मैं ही हूँ करके जो परमेश्वर कहते हैं। என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது. 23 वचन पर लिखा जो मरेगा तो वो भी वापस जी उठेगा कर कहता है। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. और परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான் என்று எழுதப்பட்டுள்ளது. और जो यहाँ पर जिंदा है वो हमें पे विश्वास करेगा तो मरेगा भी नहीं। விசுவாசிக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். विश्वास करती है क्या कर परमेश्वर पूछते हैं। விசுவாசிக்கிறேன் என்று அவள் சொல்லுகிறார். विश्वास करती कहती है எழுதப்பட்டுள்ளது. और इसके पीछे लिखा हुआ है இப்பொழுது மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. अब देखो मरकर तो 4 दिन हो गया। ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள். और यीशु मसीह कहते हैं वचन को तो विश्वास करते हैं। மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. मरकर 4 दिन हो गया। என்ன விசுவாசிகள் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் அங்கே போய் சொல்லுகிறார். और यीशु मसीह कहते हैं कि मुझे जो विश्वास करेगा वो मरेगा तो भी जिएगा। கல்லறையில் உள்ள கல்களை எடுத்து போடுங்கள், இப்பொழுது அவன் எழுந்திருப்பான் சொன்ன உடனே और वो बोलते कि यहाँ पर जो कब्र का पत्थर जो है उसे हटाओ कर जब कहा விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன மார்த்தாள்
जो मार्ता जो है उसने जिसने कहा मैं विश्वास करती हूँ, ஐயோ ஆண்டவரே மரித்து 4 நாட்களாக இப்போ நாருமே என்று சொல்லுகிறார். उसने कहा कि ये परमेश्वर अगर इसे खोलेंगे तो ये इसे दुर्गंध आएगी क्योंकि 4 दिन हो गया मरकर मेरा भाई। அப்பொழுதுதான் அங்கே ஆண்டவர் கேட்கிறார், फिर यीशु मसीह पूछते हैं, அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? क्या मैंने तुझसे ना कहा कि तू विश्वास करेगी तो परमेश्वर की महिमा को देखेगी? காண்பேன் நான் உனக்கு சொல்லவில்லையா? क्या मैंने तुझसे ना कहा? நம்மை குறித்தும் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். परमेश्वर हमसे देखकर भी यही कहते हैं, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் आप भी यीशु मसीह पर विश्वास करोगे तो தேவனுடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். परमेश्वर के महिमा को देख सकते हो। ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? हमारा विश्वास कैसा है? கொஞ்சம் விசுவாசிக்கிறோம், थोड़ा विश्वास करते அதை हैं, முன்பாக விட்டு விடுகிறோம், उसके बाद छोड़ देते हैं, திருப்பி கொஞ்சம் விசுவாசிக்கிறோம், थोड़ा विश्वास करते हैं, திருப்பி அவிசுவாசம் இடம் கொடுக்கிறோம். फिर भी अविश्वास को जगह இப்படியே देते हैं। காணப்பட்டால் ऐसे होता रहा அவன் கடலின் அலைக்கு ஒப்பாய் இருப்பான். वो जो है समुद्र की लहर के அவன் समान है। எதையாகிலும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவன் வந்து சிந்திக்க வேண்டாம் என்று எழுதி वो வைக்கப்பட்டுள்ளது. परमेश्वर से कुछ पा लेगा करके उसे नहीं सोचना करके शास्त्र कहती है। ஒரே விசுவாசத்தில் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். एक ही विश्वास पर होंगे तो ही आप इसे पा सकते हैं। நாம் இந்த உலகத்தில் உள்ள சிச்சுவேஷனை பார்க்கிறோம், हम इस दुनिया के जो है परिस्थितियों को देखते हैं, இந்த உலகத்தை பார்க்கிறோம், इस दुनिया को இந்த देखते हैं, உலகத்தில் உள்ள மக்களை பார்க்கிறோம், इस दुनिया के लोगों को देखते हैं, அவருடைய செயல்களை பார்க்கிறோம், उनके कार्य को देखते இந்த हैं, உலகத்தை பார்க்கிறோம், ஆண்டவரை மறந்து விடுகிறோம், दुनिया को देखते हैं, परमेश्वर को भूल जाते हैं, ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து परमेश्वर விடுகிறோம், के वचन को भूल जाते हैं, அவருடைய வல்லமையை மறந்து விடுகிறோம். सामर्थ को भूल जाते हैं। ஆனபடி நம்மிடத்தில் இந்த விசுவாசம் பெருகாமல் காணப்படுகிறது. विश्वास हम पर बढ़त नहीं होती। தேவனை நாம் விசுவாசித்தால் परमेश्वर पर विश्वास करें அவருடைய तो மகிமை காண முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वो उसकी महिमा को देख सकते करके कहते हैं। மார்க் 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். मार्कुस 2 अध्याय 3 वचन को पढ़े। அப்பொழுது 4 பேர் அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவரிடத்தில் வந்தார்கள். और लोग एक लकवे के रोगी को 4 मनुष्य वहां से उठवाकर उसके पास ले आए। 5 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். और यीशु ने उनके विश्वास देखकर उनसे उस लकवे के रोगी से कहा, हे पुत्र, तेरे पाप क्षमा हुए हैं। 11 வசனத்தையும் வாசிக்கலாம். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். मैं तुझसे कहता हूं तो उठ, अपनी खाट उठाकर अपने घर चला जा कर यीशु मसीह कहते हैं। இங்கே நான் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். यहाँ पर एक संभावना देखते हैं। அதாவது पैरालिसिस ஆன ஒரு மனிதனை 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு देखो, வருகிறார்கள். लकवा हुआ एक इंसान को 4 लोग उठाकर लेकर आते हैं। அந்த மனுஷனுக்கு நடந்து போக முடியாது. वो इंसान तो देखो चलकर नहीं जा सकता। இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார் என்று அறிந்த இந்த 4 பேர் अब यीशु मसीह तो अगर चंगाई देगा करके जाने हुए वो 4 लोग இவர்கள் மனம் இறங்கி ये मन में उतर அந்த कर மனுஷனை ஒரு கட்டிலிலே போட்டு उस मनुष्य को एक खाट पर डालकर அங்கே ஆண்டவரிடத்திலே கொண்டு போகிறார்கள். वहां पर परमेश्वर के पास ले आते हैं। ஜனக்கூட்டம் ஏராளமா இருந்தபடியினாலே वहां पर देखो भीड़ तो बहुत थी, इसलिए அவரை ஆண்டவரிடத்திலே கொண்டு போக முடியவில்லை. वो परमेश्वर के पास ले नहीं आ सके। எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. इतना बड़ा विश्वास देखो। உடனே என்ன செய்தார்கள்? क्या किए? இந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தால் இன்றைக்கெல்லாம் உள்ளே கொண்டு போக முடியாது. भीड़ को देखेंगे तो देखो आज तो इन्हें लेकर नहीं जा सकते। கொஞ்சம் யோசனை பண்ணினார்கள். थोड़ा सोचे तो है, வீட்டுல மேல ஓட்ட பிரிச்சிருவோம், ऊपर जो घर की जो ऊपर की जो छत को हटा देंगे, அப்படியே கட்டளோட நேர இயேசு கிறிஸ்து முன்னால இறக்கிடுவோம். वो यीशु मसीह के सामने ऐसे उतार देंगे। அப்போ இறக்கிட்டாங்க. அப்படியே देखो वैसे ही उतार दिए। இந்த 4 பேருக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். इस 4 लोगों के विश्वास को परमेश्वर देखता है। இவ்வளவு பெரிய விசுவாசம் இவர்களுக்கு. इतना बड़ा विश्वास। அவனை கொண்டு இறக்கின உடனே उसे उतारते ही அப்ப அவன் வந்து பேரலைசிஸ்ல இருக்கிறான். वो लकवे में पड़ा हुआ है। அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவம் முதலாக மன்னிக்கப்பட்டது. यीशु मसीह कहते हैं पहले तेरे पाप को माफ किया गया है। சில நோய்கள் எல்லாம் பாவத்தினாலும் வந்திருக்கும். कुछ कुछ देखो बीमारी पाप के द्वारा आती है। அதற்காக எல்லா நோய்களும் பாவத்தினால் தான் வந்திருப்பது என்பது அர்த்தம் அல்ல. इसके मतलब ये नहीं कि सारी बीमारी पाप के द्वारा आती இங்கே है। பார்க்கின்ற பொழுது இவனுக்கு இந்த நோய் பாவத்தினால் வந்திருக்கிறது. देखो इस जो उसको रोग जो आया है, पाप के द्वारा आया। முதலாவது உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். यीशु मसीह पहले कहते तेरे पाप को माफ करता हूँ। நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது यहाँ पर जब देखते हैं 5ஆம் வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாம். 5वां वचन को वापस पढ़े। இயேசு அவர்கள் இந்த தூக்கிட்டு போன 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். यीशु ने उनके जो विश्वास को देखकर उस लकवे रोगी से कहा, हे पुत्र, तेरा पाप क्षमा हुए है कर कर। இந்த
இந்நாட்களில் உலகத்தில் अनेक மக்கள் பாவத்தில் இருக்கிறார்கள். आजकल के देखो दुनिया पर बहुत सारे लोग पाप में डूबे हुए हैं। அவருடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் उनके पाप को माफ किया जाना है அவர்களை तो ஆண்டவரிடத்திலே கொண்டு வர வேண்டும். परमेश्वर के पास ले आना है। யார் கொண்டு வருவது? कौन ले आएगा? என்னுடைய வேலைக்காக யார் போவார் என்று ஆண்டவர் கேட்கிறார். और परमेश्वर पूछते मेरे सेवक में कौन जाएगा? யார் திறப்பின் வாசலில் நிற்பார்கள்? और कौन वहां पर खड़ा யார் रहेगा? சுவிசேஷம் சொல்லுவார்கள்? तो कौन सुसमाचार बोलेगा? பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு யார் சுவிசேஷம் அறிவிப்பார்கள்? पाप में नाश होने वाले लोगों के लिए सुसमाचार कौन सुनाएगा? யார் அவர்களை ஆலயத்துக்கு அழைத்து வருவார்கள்? कौन उन्हें भवन ले आएगा? அவர் ஆலயத்துக்கு வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது, जब भवन पर आकर वचन सुनते, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது परमेश्वर के वचन सुनते அவருடைய तो விசுவாசம் பெருகும். उनकी विश्वास बढ़ेगी, ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். यीशु मसीह को जान लेंगे, அப்பொழுது தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள वो முடியும். पाप को कबूलात कर कर पाप से छुटकारा पा सकते, அதை தொடர்ந்து அவர்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். भलाई पा सकते, அதனால் உண்டான நன்மை உங்களுக்கும் வரும். उसके द्वारा आने वाली भलाई आपको भी ஆனால் நாம आएगी। உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறோம். हम तो सुन के बिना रहते हैं। ஆத்மாதம் செய்ய வேண்டுங்கிற உணர்வே இல்லாதவர்களாய் இருக்கிறோம். और हम देख जो है कि जो लोगों को जो सुसमाचार सुनाने का सुन नहीं है। நாம் ஆத்மா ஆதாயம் செய்யறதுக்கு நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். आत्माओं को परमेश्वर के पास ले आने का जो कार्य समझना है। நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். हम तो कार्य काम कर रहे हैं, பலவிதமான மக்களோட இடைப்பட்டு बहुत கொண்டிருக்கிறோம். सारे लोगों से तो बात करते रहते हैं, ஏன் சுவிசேஷம் சொல்லக்கூடாது? वो सुसमाचार नहीं सुना ஏன் सकते। ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆத்மாக்களை ஆலயத்துக்கு அழைத்து வரக்கூடாது? जो रविवार के दिन उस आत्माओं को भवन पर लेके அந்த नहीं நாலு आते। பேர் அந்த மனிதனுக்கு உதவி செய்தபடியினாலே चार लोगों ने उस इंसान को उधर मदद இந்த किया। நாலு பேருடைய விசுவாசத்தை கண்டு அவனை ஆண்டவர் சுகப்படுத்தினார் என்று चार எழுதப்பட்டுள்ளது. लोगों के विश्वास को देखकर परमेश्वर ने उस रोगी को चंगा किया, அவனுடைய பாவத்தையும் மன்னித்தார், उसके पाप को माफ किया, அவன் சுகம் பெற்றான். चंगा पाया। அதற்கு பிறகு அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த உலகத்திலே उसके வாழ்ந்தான். बाद वो बहुत खुशी के साथ इस दुनिया पर जिया। அப்ப அந்த மனிதன் இந்த நாலு பேருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருந்திருப்பான். और उस रोगी जो चार इंसानों को कितना धन्यवादी रहा होगा। நாலு பேர் வந்து என்னை தூக்கிட்டு போனபடி தான் நான் சுகம் பெற்றேன். चार लोग अगर मुझे उठा कर लेके गए इसलिए चंगाई நான் पाया, பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டேன் पाप से छुटकारा पाया, என்று எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். इतनी खुशी हुई होगी। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के लोग, நாமும் கொஞ்சம் உணர்வடைவோம். हम में भी सुन आना है। நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். हमें परमेश्वर ने उद्धार किया, நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக் கொள்வதற்காக केवल हम मात्र उद्धार पाए बोलने के लिए நம்மை नहीं, கொண்டு இன்னும் அநேகரை ரட்சிப்பதற்காக நம்மை हमें ரட்சித்திருக்கிறார். लेकर बहुत सारे लोग को उद्धार करने के लिए परमेश्वर ஆத்மாவை ने उद्धार செய்தால் தான் அதற்கான பலனை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். आत्माओं को परमेश्वर के पास लेके आए तो वो उसकी प्रतिफल पा सकते हैं। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। இயேசு செய்த அற்புதத்தை அந்த நாட்களிலே அவர்கள் நேரடியாக கண்டார்கள். यीशु ने जो अद्भुत कार्य किया उस दिन तो वो लोगों ने खुल्लम खुल्ला देखा। சுகமாக்குவது எளிது. और जो चंगा करना तो आसान है। அந்த நாட்களிலே பார்த்தார்கள் வந்து மன்னிப்பதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம். उस समय पर देखो माफ करना बहुत जो है कठिन कार्य ஏன்னா थी। பாவத்தை மன்னிப்பது கஷ்டமான காரியம். पाप को माफ करना तो कठिन है, ஆனா சுகப்படுத்துவது ரொம்ப ஈஸி என்று நினைத்தார்கள். चंगाई करना तो बहुत आसान है लोग सोचे। இந்த நாட்களிலே आज के समय पर அந்த நாட்களிலே வந்து பாவத்தை மன்னிப்பது அது கஷ்டம், சுகமாக்குவது எளிது என்று நினைத்தார்கள். उस समय पर वो लोग पाप को माफ करना जो कठिन है, चंगाई करना आसान है। இப்ப நினைக்கிற சுகமாக ஆண்டவர் சுகம் கிடைச்சா எளிதா நினைக்கிறார்கள். अभी तो देखते देखो चंगाई तो आसान से मिल जाएगी। மன்னிப்பது முடியாத காரியம் நினைக்கிற, பாவம் மன்னிக்கப்படுவது முடியாத காரியம் நினைக்கிறார்கள். अभी तो सोचते कि पाप की तो माफ ही नहीं कर सकते। ஆனபடினாலே इसीलिए நாம் எப்படி காணப்பட வேண்டும்? हम कैसे रहना है? மன்னிப்பு ஆண்டவரிடத்தில் வந்தார், ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்க போகிறார். परमेश्वर के पास आएंगे तो परमेश्वर जो है पाप की माफी को देंगे। ஆண்டவருக்கு இந்த ரெண்டுமே ஈஸி தான். परमेश्वर के लिए दोनों भी आसान है। பாவத்தை மன்னிக்கிறது எளிதுதான், पाप को माफ करना आसान, சுகமாக்குவது எளிதுதான். चंगाई करना भी आसान। அதுல நிறைய மக்கள் வந்து தேவையில்லாத சிந்தனையை உள்ளத்திலே बहुत வைத்திருக்கிறார்கள். सारे लोग देखो अलग अलग तरह के विचार अपने हृदय में இவ்வளவு रखते हैं। பெரிய பாவியா இருக்கிற இந்த பாவம் மன்னிக்கப்படுமா? क्या इतना बड़ा पापी हूँ मैं, क्या मेरा पाप जो माफ होगा? சுகத்துக்காக நான் ஜெபித்தால் சுகமாகி விடுகிறது. देखो मैं चंगाई के लिए प्रार्थना करूँ तो चंगाई हो रहा है, அல்லது ஊழியர் ஜெபித்தால் சுகமாகி விடுகிறது. सेवक प्रार्थना करेगा तो चंगाई हो இந்த जा रहा है। பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரா? पाप को क्या परमेश्वर माफ பாவத்தை करेगा? மன்னிப்பார். पाप को माफ करेगा। மெய்யாய் மனம் திரும்பி உங்களை ஒப்பு கொடுத்து பாவரிக்கை சுத்திகரித்தோம்னா கண்டிப்பாக மன்னிப்பார். सचमुच आप मन फेरा कर अगर प्रार्थना करें, अगर पाप का कबूलात करते तो परमेश्वर माफ உங்க करेगा। பாவம் மன்னிக்கப்படும் போதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவே உண்டாகும்.
पाप जब माफ किया जाएगा तब आपको एक सुन होगा, तब आपको एक समझ आएगी। உங்க பாவத்தை நீ உங்க கூட வந்து அட்டை மாதிரி ஒட்டி வைத்துக் கொண்டால் अगर आप आपके पाप को आपके ऊपर ऐसा चिपका कर लेकर रख लेते உங்களுக்கு हो, ஆவிக்குரிய உணர்வு இல்லாமல் போய்விடும். आत्मिक सुन आपको नहीं रहेगा। படிப்படியா ஆவிக்கு உணர்வு இல்லாமல் போகின்ற பொழுது और एक एक जो है कि स्टेप वाइज वो जो आत्मिक सुन हट गया तो ஒருவேளை நீங்கள் தவறு செய்தால் உங்களுக்கு அது சரியாக தெரியும். अगर आप गलत करेंगे उसके बाद भी तो भी आपको सही लगेगा। நீங்கள் தவறை நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள். गलती को आप सही कर बताओगे, கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களிடத்தில் இல்லை. क्योंकि परमेश्वर का भय मानना भय नहीं है। கர்த்தர் வசனத்துக்கு பயப்படும் பயம் உங்களிடத்தில் இல்லை. परमेश्वर के वचन को मानने वाला भय नहीं है। கர்த்தருக்கு பயந்து வசனத்தை கைக்கொண்டால் परमेश्वर को भय मानकर वचन के अधीन அந்த हुए, வசனம் உங்களோட பேசும். वचन आपके साथ बात நாம் करेगी। எதை செய்யறது சரியா தவறா, जो हम कर रहे हैं सही या गलत, இது நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா, क्या भलाई कर रहे हैं या बुराई, அல்ல பாவம் செய்கிறோமா பரிசுத்தமா இருக்கிறோமா, पाप कर रहे हैं या पवित्र से जी रहे हैं, இதை நம்ம உணர்த்துகின்ற பொழுது जब हमें सुन देगा நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளலாம். हम आपको सही कर सकते ஆனா हैं। தேவனுக்கு எல்லாமே எளிதுதான். परमेश्वर के देखो सब कुछ आसान है। ஆனா பாருங்க பாருங்களேன், அதனால அவன் சுகமடைந்து சென்றான் என்று देखो பார்க்கிறோம். चंगाई हुआ करके देखते हैं, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றான், पाप से छुटकारा पाया, நோயிலிருந்து சுகம் பெற்றான். रोगी से चंगा இப்ப पाया। வந்து உலகத்தில் அநேக மக்கள் நோயில இருக்கலாம், பிணியில இருக்கலாம், பாவத்திலும் இருக்கலாம். दुनिया में देखो बहुत सारे लोग अलग अलग रोग में है, अलग अलग जो है परेशानी पर फंसे हुए हैं। நீங்க கர்த்தரிடத்தில் அழைத்து வருகின்ற பொழுது परमेश्वर के पास उन्हें ले आया கர்த்தர் அவளை சுகப்படுத்துவார், परमेश्वर चंगाई அவருடைய देगा, பாவங்களை மன்னிப்பார். पाप को माफ करेगा, அதற்கான பலன் அவருக்கு வரும், உங்களுக்கு வரும். उसकी प्रतिफल उनको भी आएगी, आपको भी आएगी। லூக்கா 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். लूका 8वां अध्याय 41 को पढ़े। लूका 8:41। அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எபிரி என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். போதும், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். देखो ये कहानी तो हम सबको पता है। எபிர் என்ற ஜெபாலய தலைவன் याईर नामक एक आराधनालय का सरदार தன்னுடைய மகள் மரண அவஸ்தையால் கொஞ்சம் கொஞ்சமா செத்து கொண்டே இருக்கிறார். और अपनी जो है बेटी जो है मृत्यु के जो है जंजीर पर है, थोड़े थोड़े करके उसकी जो है जान निकल रही है। அந்த உலகத்தை பார்த்து செத்துக்கிட்டு இருக்கேன், ஒன்னும் பண்ண முடியாது, செத்து போயிறான், அவர் அப்படி இருந்து விடவில்லை. और देखो इस दुनिया में लोग बोलते कि चलो अभी मरने की अवस्थिति पर है, मर जाएगी कर उसको ऐसा नहीं रहा। அவர் என்ன பண்ணினார்? वो क्या किया? ஆண்டவரிடத்திலே வந்தார். यीशु के पास आया। ஆண்டவர் என் குமாரத்தியை மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார். उन्होंने परमेश्वर को कहा कि मेरी जो इकलौती बेटी है वो मरने पर है, கொஞ்சம் கொஞ்சமா மரித்து கொண்டே இருக்கிறார். थोड़ा थोड़ा कर मृत्यु उसके निकट आ रही है। சீக்கிரமா என்னுடைய வீட்டுக்கு வந்து அவளை குணப்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறார். जल्दी आकर उसे चंगाई करने के लिए उसने मांग की। இன்னொரு வசனத்திலே அவள் மரித்து விட்டாள் என்று எழுதப்பட்டுள்ளது. एक और वचन पर लिखा गया कि वो बेटी जो है मर चुकी थी। இருந்துடைய கையை அவர் மேல் வையும், அப்பொழுது அவள் வந்து சுகம் பெறுவாள். और आप आकर आपके हाथ को उसके ऊपर रखो तो चंगाई पाएगी। நம்மிடம் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? अपने पास ऐसा विश्वास है क्या? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். थोड़ा सोच कर देखो। இதெல்லாம் நம்ம தியானிக்கிறோம். हम तो ध्यान कर रहे हैं। அவருக்கு எப்படி அந்த விசுவாசம் வந்தது? उनको कैसा विश्वास आया? செத்து கொண்டே இருக்கிறாள், मरती हुई आ रही है, செத்தும் போய் விடுகிறாள், मर भी चुकी है। அதனால ஆண்டவருடைய வார்த்தையை அவர் நம்புகிறார். यीशु मसीह के वचन को वो भरोसा करता है, நம்புகிறார். भरोसा करता है। அதுபடி ஆண்டவர் போய் கொண்டே இருக்கிறார். इसलिए परमेश्वर साथ में चलता போய் है। கொண்டே இருக்கும்போது இன்னொரு சம்பவம் நடக்கிறது. एक और संभावना होती है। 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 साल जो अवस्था में थी वो स्त्री, இன்னைக்கு நம்ம வந்து 12 நாள் சுகம் இல்லாட்டா அவ்வளவுதான், பாடு போட்டு போனுக்கு மேல போன போட்டு ஐயா இந்த மாதிரி நோய் எனக்கு வாழ்க்கையிலே வந்தது இல்லைன்றதும். 12 दिन अगर आज चंगाई नहीं हुई तो फोन पर फोन लगा अय्या ये मेरे को चंगाई नहीं हो रहा कर आप परेशान हो जाते लोग। எல்லாரும் அவளை பார்க்க போனோம், सब लोग उनसे मिलने जाते பார்க்க போற ஆட்கள் இது போல இவங்க எல்லாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது. और जब वो जो भी देखने जाएगा उनको बोलेंगे कि भाई ऐसा अवस्था किसको नहीं आना चाहिए। 12 நாள் இருந்தா போதும். 12 दिन हुआ तो काफी இங்க है। என்ன சொல்ல, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. यहाँ पर देखते 12 जो साल तक बड़ी अवस्था में थी एक स्त्री। கொஞ்சம் யோசிப்பேன், 12 வருஷம் ஒரு வியாதியோட ஒரு ஆறு இருக்குன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 12 साल अगर कोई बीमारी में तो कितना अवस्था हुई होगी। தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் வித்து அதுக்காக செலவழிச்சு முடிச்சாச்சு. अपनी धन दौलत को बेचकर उससे सारी उसके लिए खर्चा किया। அநேகர் இதெல்லாம் எல்லா வசதி இருக்கும்போது ஆண்டவரிடத்துல வர மாட்டார்கள். बहुत सारे लोग देखो बहुत सारे धन के समय परमेश्वर के पास नहीं आते। கொஞ்சம் பைசா இருந்தா உடனே டக்குன்னு சோமில்ல உடனே பிரைவேட் டாக்டர்ட்ட எம்டி டாக்டர்ட்ட போ. और देखो थोड़ा पैसा अगर आ गया तो जल्दी कुछ हुआ कि तो एमडी डॉक्टर के पास चले जाते। கொஞ்சம் பைசா குறைந்தா கிளினிக்கு போ.
थोड़ा पैसा कमाए तो क्लिनिक में जाओ। ஆண்டர் பைசா இல்லாம ஆக்குனா கரெக்டா முனிசிபாலிட்டி ஆஸ்பத்திரி போய் நீங்க போவீங்க. अगर जो पैसा अगर नहीं है तो बराबर म्युनिसिपैलिटी இது हॉस्पिटल எல்லாத்துக்கும் போவீங்க. सब पे जाते, ஆனா அதுக்கு முன்ன ஜெபம் பண்ண மாட்டீங்க. पर प्रार्थना तो नहीं करते। நானே பரிகாரியாக கர்த்தர், मैं ही जो चंगाई करने वाला நான் உங்களை परमेश्वर, குணமாக்குகிற கர்த்தர், मैं तुम्हें चंगा நான் करता உங்களை हूं, சுகமாக்குற கர்த்தர் मैं तुम्हें जो है चंगाई देता हूँ, என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். परमेश्वर कहता है। இந்த அம்மாவும் எல்லா 12 வருஷத்துல அவ்வளவு எல்லாம் இருந்த சொத்து சொமெல்லாம் வித்து எல்லாம் முடிச்சாச்சு. इस माता जी देखो 12 साल सारी धन दौलत को बेच दिया। அதுக்கு பிறகு உணர்வு வருகிறது. उसके बाद सुना இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். यीशु मसीह चंगाई करने वाला நான் है। இருக்க இந்த நிலைமையில அவரிடத்திலே போக முடியாது. ऐसे परिस्थिति में तुम्हें नहीं जा सकती। ஆனா கூட்டத்துக்குள்ள என்ன செய்வேன் என்றால் और मैं क्या करूंगी? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டா நான் சுகமாயிரணும் பூரணமா उनके விசுவாசித்தார்கள். वस्त्र के कोने को मैं छूंगी करके तो मैं तुरंत चंगा पाऊंगी करके वो सोचती है। அந்த அம்மா வந்து தொட்ட உடனே இவ்வளவு டக்குன்னு சுகமாயிரு, ஒரு கரண்ட் பாஸ் ஆனா உடனே சுகமாகி और விடுகிறார்கள். वो आकर जब छूती है यीशु मसीह कपड़े को तुरंत चंगाई पाती है। பாருங்க 12 வருஷம் உள்ள வியாதி ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகமாயிட்டு. 12 साल का जो रोगी और जो है परमेश्वर पे भरोसा रखकर जस्ट छुआ तो वहां पर चंगाई हुआ। அப்ப நம்ம கூட சின்ன சின்ன நோயெல்லாம் ஆண்டோட ஜெபம் பண்ண சுகமாக்கிற மாட்டாரா? क्या छोटा छोटा अगर जो है रोगी के लिए प्रार्थना कर परमेश्वर चंगाई नहीं देंगे? விசுவாசம் உள்ள ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ विश्वास के साथ प्रार्थना में जो पूछोगे, விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ. विश्वासी होकर जो प्रार्थना पर मांगोगे। சும்மா சும்மா வந்து ஜெபம் பண்ணிட்டு போறது இல்ல. ऐसे ऐसे अगर प्रार्थना नहीं ஒரு करना, காரியத்துக்கு நீ ஜெபம் பண்ணுனா ऐसे प्रार्थना करे तो இது நடக்கணும் விசுவாசத்தை மட்டும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ये हो अगर का विश्वास करोगे तो ही प्रार्थना करो। நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது प्रार्थना करोगे எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ जो भी मांगोगे அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று वो விசுவாசிங்க. पाओगे करके विश्वास करोगे तो அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று எழுதப்பட்டுள்ளது. फिर वो आपको होगा। இன்னும் அநேகர் ஏன் பெற்றுக் கொள்ளவில்லை? बहुत सारे लोग क्यों नहीं पाए? விசுவாசம் இல்லை. विश्वास नहीं है। ஏன் விசுவாசம் இல்லை? क्यों विश्वास नहीं? கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் இல்லை. परमेश्वर के जो चाहते वो ஏன் पवित्र नहीं। பரிசுத்தம் இல்லை? क्यों पवित्रता नहीं? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இல்லை. परमेश्वर के वचन को ध्यान नहीं दिया। கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறது. परमेश्वर के वचन के उल्लंघन चलना। கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஒரு மனம் போல ஜீவிக்கிறது. परमेश्वर के वचन के उल्लंघन होकर मन के अनुसार அப்ப நம்முடைய जीना। உள்ளத்தில் அவிசுவாசம் இருக்க முடியாது, விசுவாசம் வர முடியாது. हृदय पर फिर अविश्वास होगी तो विश्वास नहीं होगी। தேவனுடைய சன்னிதானத்திலே நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். और जो परमेश्वर के समूह पर जो है टूटा हुआ मन को परमेश्वर देखता ஆண்டவர் है। சன்னிதானத்தில் ஒப்படைத்த ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நீ ஒப்படைக்கிறேன். और परमेश्वर के समूह पे अगर हे परमेश्वर मैं अपने आप को सौंपता हूँ। என்னை குற்றமில்லாமல் நான் கழுவுறேன் என்று பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். भक्त लिखता है कि मैं अपने आप को धोता हूँ मेरे ஆண்டவர் पापों से। பாவங்களை மன்னி இனிமேல் பாவம் செய்ய முடியாது என்று பக்தன் சொல்லுகிறார். भक्त कहता है कि मेरे पापों को माफ कर दे प्रभु, अब से मैं पाप नहीं करूंगा। அப்பொழுது ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டது என்று उसके பார்க்கிறோம். पाप को माफ किया गया करके देखते அதற்கு हैं। ஒரு பாவமே செய்யவில்லை என்று எழுதி उसके बाद वो இருக்கிறது. पाप नहीं किया करके देखते ஏன் हैं। அருமையானவர்கள் நாம் அப்படி காணப்பட முடியவில்லை? क्यों ऐसा हम नहीं हो सकते? மறுபடியும் மறுபடியும் ஏன் தவறுகளை செய்து क्यों கொண்டிருக்கிறோம்? वापस वापस हम गलत कर रहे हैं? ஏன் மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்து கொண்டிருக்க வேண்டும்? बार बार वही पाप कर रहे हैं। தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய மாட்டோமா? तो परमेश्वर के वचन के अधीन नहीं मानते। அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு அதற்கான ஆசீர்வாதம் வரும் என்று ஆண்டவர் சொல்லி उसके இருக்கிறார். वचन को अधीन मानने वालों को वो आशीषाई करके परमेश्वर कहते हैं। தொட்டவுடன் சுகமாகி விட்டது. छूते ही चंगाई। ஆண்டவன் கேட்கிற என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். परमेश्वर पूछते हैं कि मुझे किसने छुआ? நம்ம எல்லாருக்கும் இந்த பெருங்கூட்டம் நெருக்கி கொண்டு போகிறார். बहुत भीड़ उन्हें दबा रही है। ஆண்டவரே நீர் இவ்வளவு கூட்டத்தில் என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறார் என்று கேட்கிறார்கள். और देखो लोगों तो पूछते हैं कि हे परमेश्वर इतने भीड़ पे आप पूछते हो कि किसने मुझे छुआ? ஆண்டவர் என்ன சொன்னார்? परमेश्वर ने क्या என் कहा? சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை நான் காண்கிறேன் என்றார். मेरे शरीर से सामर्थ्य निकल कर गई कर मैंने देखा। ஹalleluya. हालेलुया। இதுல நமக்கு என்ன தெரிகிறது? इससे क्या पता चलता है? கர்த்தர் கிரியை செய்யக்கூடிய அளவில் நாம் ஜெபம் பண்ணினோமானால், परमेश्वर कार्य करने जैसा हम प्रार्थना कर रहे हैं, நம்முடைய ஜெபம் அவரிடத்தில் போய் சேருமானால் हमारी जो प्रार्थना उनके पास அவரது पहुंचे வல்லமை புறப்பட்டு வந்து நம்மை சுகப்படுத்தும். उनसे सामर्थ्य उतर कर आकर हमें ஹalleluya. हालेलुया। இந்த வல்லமை புறப்பட்டு வந்து சகல காரியத்தை நமக்கு அது நமக்கு வெற்றியை கட்டளையிடும். सामर्थ्य उतर कर आकर हर एक कार्य पर जीत देगी। இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ये संभावना हो रही है। அந்த எவருடைய வீட்டுல இருந்து ஆட்கள் வந்த இனி போதகரை இயேசு கிறிஸ்துவை நீங்க வருத்தப்படுத்த வேண்டாம். याईर के नामक के जो सरदार के घर से लोग आके कहते हैं कि अब तुम शिक्षक को ये परेशान मत करो, आपकी लड़की मर चुकी है। தனியா கூப்பிட்டு ஒரு ஆள் இறந்து போச்சுன்னா தனியா கூப்பிட்டு தானே மொத்தத்துல அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்கல்ல. देखो अगर कोई मर गया तो किसी को अलग से बुला कर ही बोलते, सबके सामने तो बोलते नहीं। கூட்டு சைடுல விட்டு மக மரிச்சாச்சு இனி விட்டுருங்க, இனி அவர் வந்து ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்ன மாதிரி வந்தால் பேசி விட்டார்கள். उनको बाजू में बुला कर बोला देखो आपकी लड़की मर चुकी है, अभी शिक्षक को आप लोग तंग मत करना कर। நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் அறிந்த ஆண்டவர். परमेश्वर सब कुछ जानते हैं, அவர் எல்லாவற்றையும் அறிகிற सब தேவன். कुछ जानने वाला परमेश्वर। அவர் என்ன செய்கிறார் என்றால் क्या कहा? அப்படி வீட்டுல இருந்து அவரோடு பேசி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை அவர் உணர்கிறார். वो घर से आकर लोग इनसे बात कर रहे हैं, यीशु मसीह से जानते हैं। எவரை பார்த்து சொல்லுகிறார்? याईर को देखकर कहते हैं பயப்படாதே, मत डर, விசுவாசம் உள்ளவனாயிரு, विश्वासी रहे, அப்போ உன்னுடைய மகள் பிழைப்பாள் என்று சொல்லுகிறார். तेरी बेटी जिंदगी जिएगी कर कहता है। ஹalleluya. हालेलुया। இப்போதும் பயப்படாதே, अभी भी
डर, உன்னுடைய மகள் மரித்து விட்டாள், केवल तेरी जो बेटी जो मर चुकी है, இப்போ பயப்படாதே, मत डर, விசுவாசம் உள்ளவனாய் இரு. केवल विश्वास रख। அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் हमारी जिंदगी पर भी பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையிலே போகின்ற बहुत பொழுது सारी कठिनाइयों की परिस्थिति आई तो இனி இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்ற எண்ணம் கூட தோன்றலாம், अब तो ये मिलने ही नहीं वाला कर இது लगा, நம்ம செய்ய முடியாது என்று கூட தோன்றலாம். अभी हम कर नहीं सकते कर ஆனா लगा। ஆண்டவர் விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு तो சொல்லுகிறார். विश्वास करना करके वचन कहती है, மரித்தவர்களை உயிர்த்தெழுப்புகிற தேவன் मृत्यु को जो है कि जी उठाने वाला அவருடைய பிள்ளைகள் परमेश्वर நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்வர் போதுமானவராக இருக்கிறார். हमारे हमारी जिंदगी पर सब कुछ करने के लिए काफी है। எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி इससे भी परेशानी हो, நிச்சயமா தேவனுக்கு நம்ம விடுதலை தருவார், इससे परमेश्वर चंगाई देगा, நமக்கு வெற்றியை தருவார், जीत देगा, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். आशीष करेगा। நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, तुझे नहीं छोड़ूंगा, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பெரிய வாக்குத்தத்தத்தை तुझे नहीं கொடுத்திருக்கிறார். त्याग कर उसने वाचा दिया है। நாம் நன்றாக அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். अच्छे से जान लेना है, நம்முடைய அவிசுவாசமே நமக்கு ஒன்றுமில்லாமல் நம்மை ஆக்கி हमारी விடுகிறது. अविश्वास हमारे लिए कुछ भी नहीं करती है, हटा देती है सब நீ कुछ। விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? क्या मैंने तुझसे ना कहा कि तू विश्वास करेगा तो परमेश्वर की தேவனுடைய महिमा को மகிமை देखेगा। காண வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆண்டவராய் இயேசு விசுவாசித்தே ஆக வேண்டும். परमेश्वर की महिमा को देखना है तो यीशु मसीह पर विश्वास करना है। இல்லாததிலிருந்து இருக்கிறதை வரவழைக்கிற தேவன் என்று எழுதப்பட்டுள்ளது. नहीं है उसमें सब कुछ बुलाने वाला परमेश्वर करके लिखा है। அப்ப யார் யாரெல்லாம் ஆண்டவரில் விசுவாசத்தோடு கூட போனார்களோ जो जो परमेश्वर के पास विश्वास रख कर गए, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். विश्वास को परमेश्वर देखता है। இவர்கள் பூரண விசுவாசம் விடுதலை இருக்கிறது. ये परिपूर्ण विश्वास है, இவர் உண்மையாகவே நீ ये விசுவாசிக்கிறார்கள். लोग सचमुच मेरे पर विश्वास कर रहे அது हैं। ஆண்டவர் அறிந்தார். यीशु मसीह அந்த जानता है, விசுவாசத்தை அவர்கள் நன்மை செய்தார். विश्वास को देखकर भलाई இப்ப किया। உங்ககிட்ட கேட்டா நாங்க விசுவாசிக்கிறோம் தானே சொல்லுவீங்க, आप लोग को कहा तो आप लोग कहेंगे हम तो विश्वास ஏன்னா करते நம்ம हैं, முகத்தை பார்க்கிறோம், क्योंकि हम तो मुंह को देखते हैं, ஆண்டவர் மாத்திரம் தான் இருதயத்தை பார்க்க முடியும். परमेश्वर हृदय को देखता है। ஆனா நாம மெய்யான விசுவாசத்தில் இருந்தோமானால் सचमुच जो विश्वास है, ஆண்டவர் நிச்சயமாக அதை அவர் அங்கீகரிக்கிறார். परमेश्वर निश्चय उसे हम लेते कि उसे अंगीकार करता है। மத்தேயு 9ஆம் அதிகாரம் मत्ती सुसमाचार 9 अध्याय 27 30 வசனத்தை படிக்கலாம். 27 से जो है 30 तक पढ़े। இயேசு அவ்விடமிட்டு போகையில், இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீது குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின் அந்த குருடர் அவரிடத்துக்கு வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களிலே அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகடவது என்றார். இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், और यहाँ पर क्या लिखा गया? வாசித்து முடிக்கலாம். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹalleluya. இயேசு அவிடம் விட்டு போகையிலே यीशु मसीह वहां से जाते ही இந்த குருடர்களுக்கு கண்ணு தெரியாது, देखो, अंधों को तो देखो आंख तो नहीं दिख रही है, என்ன ஆனாலும் சத்தத்தை கேட்கிறார்கள். आवाज तो सुनते। இயேசு கிறிஸ்து போகிறாராமே, यीशु मसीह तो जा रहा है, அவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே, और देखो इसके बारे में तो हमने सुना है, அவர் சுகமாக்குவாராமே, वो तो चंगाई करता है, குருடர்களை நடக்க செய்வாராமே, वो जो है कि जो लंगड़ों को चलाता है, குருடர்களை பார்வையிட செய்வாராமே. अंधों को जो है वो रोशनी देता है, आंख देता है। எனக்கு கண்ணு தெரியாது, मेरे को तो आंख नहीं दिख रहा, காதனால கேட்கற வச்சு தான் அவங்க எல்லாம் செய்ய முடியும். कान से देखो, मैं एक तो केवल सुन रहे, ஆனால் காதனால கேட்ட உடனே कान से सुनते ही அந்த ரெண்டு குருடரும் உடனே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார்கள். उस दोनों है कि जो अंधे है परमेश्वर को देखकर कहा, தாவீதின் குமாரனே கர்த்தரா இயேசுவே நீர் எங்களுக்கு இரங்கும் என்று வேண்டிக் दाऊद के கொள்கிறார்கள். संतान हम पर दया, हे यीशु मसीह हम पर दया कर कहा। அவர் வீட்டிற்கு வந்த பின்பு घर पर आते ही அந்த குருடர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். उस अंधे उनके सामने आए, இயேசு அவர்களை நோக்கி, यीशु ने उनसे कहा, இப்ப நீங்க பார்வையிட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், आप लोग तो देखो, आपको जो है आंख जो है दिखनी है कर आप लोग चाहते हो, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? क्या ये करने के लिए मेरे पास सामर्थ्य कर आप विश्वास करते हो? ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? क्या मैं यीशु मसीह को पता नहीं? ஆண்டவர் சகலத்தை அறிந்த தேவன், परमेश्वर सब कुछ जानते ஆனால் हैं, நம்மிடத்தில் விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். परंतु हमारे पास विश्वास है क्या नहीं देखता है। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், तो जानना है, நம்முடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற हमारे ஜெயம். विश्वास दुनिया को जीतने वाली जीत। ஆண்டவர் சித்தம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நாம அமைதியா இருக்க கூடாது. परमेश्वर की इच्छा होने तो कर हमें अलग से அப்படி இருக்கவும் வேதம் சொல்லவில்லை. ऐसे रहना करके शास्त्र ने நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். सुन दिया है, நமக்கு என்ன தேவையோ ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். हमें जो चाहिए परमेश्वर से पूछ कर पा लेना है, விசுவாசத்தோடு கூட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். विश्वास के साथ मांग कर प्राप्त। விசுவாசத்தோடு கூட நாம் எழுந்து கிரியை நடப்பித்து அதில் வெற்றி காண வேண்டும். विश्वास के साथ उठकर हर एक कार्य पर जीत पाना है। வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது என்று ஆண்டவர் जो எழுதியிருக்கிறார். काम नहीं करता उसे खाना भी नहीं कर परमेश्वर அப்ப ஆண்டவர் ஜெபித்தோர் வேலைக்கு கடன் செல்ல வேண்டும்.
प्रार्थना कर कर एक काम को जाना है, அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். उस काम को परमेश्वर आशीष करेंगे, அதில் நமக்கு உயர்ந்த விதமான நமக்கு வந்து ஆசீர்வாதங்கள் அவர் கொடுப்பார். वहां पर परमेश्वर बढ़त को देगा. பாருங்க, ஒரு சகோதரன் சாட்சி வந்து சாட்சி கொடுத்தார். देखो अपना भाई सामने तो गवाही दिया, அப்ரைசல் எழுதுகின்ற பொழுது அதெல்லாம் கான்பிடன்ஸ்ல தான் और எழுதுவார்கள். देखो जब अप्रेजल जो लिखते हैं तो है कि उसको अलग से ही रख कर लिखते हैं. இவருக்கு அப்ரைசல் எழுதி கொடுத்து நீங்களே கரெக்ஷன் பண்ணி தாங்கன்னு கேட்டிருக்காங்க. इसको तो देखो उन्होंने बोला कि तुम ही खुद लिख कर दो. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நன்மை செய்கிறார் பாருங்க. परमेश्वर कितना बड़ा भलाई उनकी जिंदगी पर किया. ஆண்டவருடைய காரியங்களிலே உண்மையா இருக்கின்ற பொழுது परमेश्वर के कार्य पर जब सचमुच सही रीति से रहते हैं, சாட்சி சொன்னீங்க கேட்டிருப்பீர்கள். गवाही दी आपने सुना, ஒரு நாள் 2 நாள் பிந்த கூட இம்மிடியேட்டா நான் உடனே அந்த தசமபாகத்தை கொடுத்து விடுன்னு சொன்னார். उन्होंने कहा कि देखो 1 दिन 2 दिन नहीं, तुरंत उसी दिन हम दशांश देंगे. நானும் ஆபீசரா தான் இருந்தேன். मैं भी देखो ऑफिसर था. நாங்கள் கான்பிடன்ஷியல் ரிப்போர்ட், அதாவது ரகசிய ரிப்போர்ட் நாங்கள் எழுதுவோம். हम भी देखो कॉन्फिडेंस रिपोर्ट लिखते, அது யாருமே பார்க்க கூடாது. कोई देखेगा नहीं. ப்ரொமோஷன் டைம்ல மாத்திரம் எடுத்து ப்ரொமோஷன் கமிட்டி மட்டும் அதை பார்த்து அவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பார்கள், இல்ல அல்லது கொடுக்க மாட்டார்கள். प्रमोशन के टाइम पे प्रमोशन की कमेटी से देखेगी और वो बढ़त को देगी उन्हें. அதுதான் அப்ரைசல் எங்களுடைய நாட்கள். वो अप्रेजल हमारे समय पर होता था. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவர்கிட்ட கொடுத்து நீங்களே எழுதிதாங்க, நாங்க அப்படியே எழுதுன்னு சொல்லி को இருக்கிறார்கள். देखकर बहुत आश्चर्य, उनको बोला कि आप ही लिख कर दो, हम वही हम उसे उपयोग करेंगे. பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் கர்த்தரிடத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். सचमुच जो इंसान जैसा जीता है परमेश्वर से परिपूर्ण आशीष पाता है. பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்றால் परिपूर्ण आशीष पाना है तो நாம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். सच्चाई से रहना है. அதே வசனத்தை திருப்பி படிச்சு பாருங்க. उस वचन को वापस உண்மை पढ़कर, இல்லாமல் இருந்தோமானால் अगर जो सच्चाई नहीं हो तो பரிபூர்ண ஆசீர்வாதம் வராது. परिपूर्ण आशीष पा नहीं सकते. நாம விரும்புறோம், हम चाहते हैं, தேவனுடைய பிள்ளை தானே, हम तो परमेश्वर के என்ன साथ- என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை, परमेश्वर क्यों मुझे आशीष नहीं எனக்கு दिया? ஏன் தேவையில்லாமல் உள்ள பிரச்சனைகள் வருகிறது. क्यों मुझे इतनी परेशानी आती है? கர்த்தருடைய காரியத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும். परमेश्वर के कार्य में सही से रहना है. தேவன் இங்கே சொல்லுகிறார், परमेश्वर कहता है, இந்த 2 குருடர்களை கேட்கிறார், உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று கேட்கிறார். वो अंधों को परमेश्वर के पूछता है कि आपके पास विश्वास है, நான் செய்ய முடியுமான்னு கேட்கிறார். क्या मैं कर सकता हूँ करके पूछते हैं. கண்ணு தெரியாதாங்க ரெண்டுத்துக்கும். आंख नहीं दिख रहा है. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் கண்ணு தெரியுதா இல்லையா? आज हमको आंख दिख रहा है नहीं, கண்ணு தெரியுது, நல்ல और अच्छे से दिख रहा है. வேதவசனம் படிக்கிறோம், शास्त्र पढ़ते நல்ல हैं, காது கேக்கு, कान तो सुनता है, வேதவசனத்தை கேட்கிறோம். वचन सुनते हैं. அப்ப நமக்கே விசுவாசம் வர மாட்டேங்குது. क्यों हमें विश्वास नहीं आती है? கொஞ்சம் யோசித்து பாருங்களா थोड़ा सोच அருமையானவர்களே. के देखो. நன்றா கண் தெரிஞ்சு நம்ம பைபிளை படிக்கிறோம். देखो हमें तो आंख अच्छे से दिख रही है, हम बाइबल तो அன்னைக்கு पढ़ते அவங்க हैं. வந்து கண்ணை கொண்டு ஆண்டவரை பார்க்க முடியல. उस दिन देखो वो आंखों से परमेश्वर को देख नहीं सकते. காதுல கேட்டு ஆண்டவரே சான்ஸ் பிடித்து கொண்டார்கள். देखो कान से सुनकर उस समय को उन्होंने पकड़ लिया. எங்களை சுகப்படுத்தும், हमें चंगाई करो. உடனே அப்படியே தொட்டு சுகப்படுத்த விடவில்லை. यीशु मसीह ने छूकर नहीं बोला, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு நீ விசுவாசிக்கிறாயா? इसे करने के लिए मेरे पास सामर्थ्य है, तुम विश्वास என்னை करते குறித்து हो. உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? मेरे बारे में तुम्हारा विश्वास क्या है? ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம்னு சொன்ன உடனே हम विश्वास करते कर कहा, அப்படியே தொட்டு சுகப்படுத்துகிறார். छूकर उसको चंगाई किया. தொட்டு சுகமாக என்று சொல்லவில்லை, जो छूकर ये नहीं कहा कि चंगाई हो. விசுவாசத்தின்படி உங்களுக்காக கிடவது. तुम्हारे विश्वास के अनुसार तुम्हें हुए. ஒருவேளை ஒரு கண்ணாவது தெரியாதான்னு நினைச்சிருந்தா ஒரு கண்ணு தான் தெரிஞ்சிருக்கும். अगर देखो उनको ऐसा विश्वास होता था कि एक ही आंख देखने ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தின்படி உங்களுக்காக கிடவது. यीशु ने कहा कि तुम्हारे विश्वास के अनुसार तुम्हें हुए. அநேகர் வந்து பேசுவாங்க, बहुत सारे लोग तो बोलते हैं, ஜெபம் பண்ணுறது இந்த காரியம் நடந்துருன்றாங்க. वो बोलते हैं, प्रार्थना करते कार्य होगा. 4 நாள் கழிச்சு என்னாச்சுன்னா 4 दिन के बाद पूछे तो அதனால ஜெபம் பண்ணா இப்படிதான், எனக்கு அப்பமே தெரியும் நடக்காதுன்னு தெரியும். ये मैं प्रार्थना करेगा तो मुझे पहले ही पता है नहीं होने वाला है. நடக்காதுன்னு தெரிஞ்சா திருப்பியும் ஜெபம் பண்ணீங்க, नहीं पता है तो फिर क्यों प्रार्थना करते? உங்க வாயினால ஒண்ணு இல்லாம ஆக்கி விடுகிறீர்கள். आपके मुंह से ही आपके कार्य को அப்ப खत्म என்ன कर நம்ம ஆண்டவரத்துல பேசுகிறோமோ हम परमेश्वर को बोलते हैं, அதுல ரொம்ப கவனமாக இருக்க तो வேண்டும். बहुत ध्यान से रहना है. தேவன் அதை கேட்டுதான் அவர் ஆண்டவர் செய்கிற தேவனாக और ये இருக்கிறார். सब सुनकर ही परमेश्वर करने वाला மார்க் 9ஆம் அதிகாரம் मरकुस 9 23 24 வசனங்களை வாசிக்கலாம். 22-23 को पढ़े. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? यीशु ने कहा, இயேசு அவனை நோக்கி, यीशु ने कहा, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், और यदि तू कर सकता है क्या कर कर क्या बात है? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் विश्वास எழுதப்பட்டுள்ளது. करने वाले के लिए सब कुछ हो सकता. இந்த சம்பவத்தில் என்ன என்றால், ये संभावना पर क्या है? அங்கே ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான், वहां पर देखो एक माता मतलब पिता और उसके அவனுக்கு ஒரு बेटा, ஆவி பிடிச்சிருக்கிறது. उसे है कि अशुद्ध आत्मा पकड़ा है. அப்ப அது தீயிலே தள்ளி விட்டுரும், तब उसे आग पर फेंक देती है, அல்லது தண்ணீரிலே தள்ளி விட்டு விடும். पानी में फेंक देती है. அப்ப கேட்கிறார், இவனுக்கு எவ்வளவு நாள் இப்படி இருக்கிறது?
और उनसे पूछते कि कितने दिन से इनको ऐसा है। இவன் எப்ப பிறந்தானோ அப்பத்திலிருந்து இது இவனுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். சிறு வயது முதற்கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார். और ये बोलते कि जब से पैदा हुआ तब से ये है प्रभु इसे ऐसा। இவனை கொல்லும்படி अनेகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு என்று சொல்லுகிறார். इसे मार डालने के लिए बहुत बार अशुद्ध आत्मा ने इसको पानी और आग में फेंका है। ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். यीशु मसीह में तो आपके बारे में நீர் सुना। ஏதாவது எங்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லுகிறார். वो बोले कि कुछ तो हमें भलाई कर दो प्रभु। ஆண்டவர் உடனே சுகப்படுத்தி விடலாம். यीशु मसीह तो तुरंत चंगाई कर सकते இல்ல हैं। ஆண்டவர் அப்பொழுதும் கேட்கிறார். फिर भी यीशु मसीह पूछते हैं। ஏசாவனை நோக்கி கேட்கிறார், எப்பா இந்த பிள்ளை பிறந்ததுல இருந்து இந்த பிரச்சனை இருக்குது. और यीशु मसीह देखते बोलते कि ये बचपन से इसको ये परेशानी है। ஆனா இப்ப சுகமாகி விடும். अभी हो जाएगा चंगा। எனக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. मेरे पास सामर्थ्य है। நான் சுகமாக்கி விடுவேன். मैं चंगाई कर दूंगा। ஆனா நீ விசுவாசிக்கிறாய் என்று கேட்கிறார். क्या तू विश्वास करता है कर நீ விசுவாசிக்க கூடுமானால் தான் ஆகும். तू विश्वास करेगा तो ही होगा। இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவனை சுகப்படுத்தி விடுவார் என்று விசுவாசித்தால் மட்டும்தான் ஆகும். अगर तूने विश्वास किया कि यीशु मसीह से चंगाई करेगा तो ही होगा। விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று विश्वास எழுதப்பட்டுள்ளது. करने वालों को सब कुछ होगा। ரொம்ப பிரதானமான வாக்கியம் இது. बहुत प्रधान जो वाक्य है। எதை விசுவாசிக்கிறோமோ जो विश्वास करते हैं கண்டிப்பாக ஆண்டவரே நமக்காக செய்து முடிக்கிறார். निश्चय परमेश्वर हमारे लिए करेगा। இந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று தான் विश्वास சொல்லப்பட்டிருக்கிறது. करने वालों को सब कुछ होगा। சில காரியத்தை செய்வார், சில காரியத்தை செய்ய மாட்டார் என்று அல்ல. कुछ कार्य को करेगा कुछ कार्य को नहीं करेगा ऐसा உடனே नहीं। அந்த பிள்ளையின் தகப்பன் என்ன சொல்லுகிறார்? जल्दी बच्चे ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். उसको कहते हैं कि ये परमेश्वर ஆனா पे கொஞ்சம் विश्वास எனக்கு करता हूं। அவிசுவாசம் இருக்கிறது. थोड़ा सा अविश्वास है இதை நான் प्रभु। உம்மிடத்தில் சொல்லி விடுகிறேன். और इसके लिए मैं पहले बताता என்னுடைய हूँ அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறார். अविश्वास को हटाने के लिए कुछ उपाय करो प्रभु। கண்ணீரோடே சத்தம் விட்டு அவன் தன்னை அறிக்கை பண்ணுகிறார். ओ गिड़गिड़ा कर रोकर वो एक बोलता है। ஆண்டவன் முன்னிலையில் உண்மை சொல்லி விடுகிறேன். यीशु में सच सच कहता हूँ எனக்கு கொஞ்சம் அவிசுவாசம் கூட இருக்கிறது. थोड़ा अविश्वास है प्रभु। நான் உண்மை பூர்ணமாய் விசுவாசிக்க வேண்டும். पूरी तरह से विश्वास அந்த करना। அவிசுவாசம் நீங்கும்படியாய் என்னை நீர் மாற்றியருளும் என்று சொல்லுகிறார். उस विश्वास को हटने के लिए मैं मुझे बदल देकर எனக்கு करने உதவி में- செய்யும் என்று சொல்லுகிறார். मुझे प्रभु से सहायता कर। ஆண்டவர் உதவி செய்யும் பூர்ண விசுவாசத்தில் வருகிறார். परमेश्वर सहायता करके तो पूरा पूरा அப்பொழுது அவனை ஆண்டவருக்கு குணப்படுத்தி அனுப்பி விடுகிறார். परमेश्वर उसको चंगा करके भेजता है। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को இப்ப நாம் स्तुति हो। நன்றாக அறிந்திருக்கிறோம். अच्छे से जानते நமக்கு हैं। எல்லாம் தெரியும். सब कुछ पता है। ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றினார். எல்லாம் தெரியுமா தெரியாது? और यीशु जो है वो है कि पानी को दाख करके बनाया। सबको எல்லாம் पता है। எல்லாம் விசுவாசிக்கிறோம். सब तो विश्वास करते हैं। அவர் கடல் மேல் நடந்தார் என்று விசுவாசிக்கிறோம். समुद्र पर चला करके हम विश्वास ஐந்து करते அப்பத்தை हैं। 2 மீன்கள் 5000 பேருக்கு பங்கிட்டார். இதை நம்ம விசுவாசிக்கிறோம். 5 रोटी और 2 मच्छी को देकर के 5000 लोगों को खिलाया। அவர் குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். कोड़ियों को सही चंगाई किया। நொண்டியாய் நடந்தவர்களை அவர் கால்களை சுகப்படுத்தினார். लंगड़ों को सही करवाया। காது கேட்காதவர்களுக்கு காது கேட்க முடிய जिसका செய்தார். कान नहीं सुनता उसको सुनाया। குருடர்களை பார்வையிட செய்தார். अंधों को रोशनी दिया। அவர் எல்லா நன்மைகளையும் செய்தார். सब भलाई दिया। எல்லா நோய்களையும் நீக்கினார். सभी हम देखते कि जो वहां पर रोगों को हटाया। இதெல்லாம் நாம் நம்புகிறோம். सब तो हम भलाई मतलब हम तो जब विश्वास करते हैं। இதெல்லாம் விசுவாசிக்கிறோம். सब विश्वास करते हैं। விசுவாசிக்கிறோம் இல்லையா? विश्वास करते हैं। வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆமா ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். हमें पता है हाँ शास्त्र पर परमेश्वर ने அப்ப लिखा। அதே ஆண்டவர் தானே இன்றும் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். वही परमेश्वर आज भी है, कल आज और हमेशा के लिए वो न बदलने वाला இதுக்கு முன்னால் परमेश्वर। ஆண்டவர் என்னென்னலாம் அதிசயம் அற்புதம் செய்தாரோ அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு இருக்கிறார். இன்றைக்கு அதே அற்புதம் அதிசயங்களை செய்வார். इसके पहले जो भी हमने अद्भुत आश्चर्य काम किया वही परमेश्वर आज भी उपयोग है। அவர் என்றுமே மாறாத தேவனாய் இருக்கிறார். कभी भी न बदलने वाला परमेश्वर है। நம்முடைய வாழ்க்கையில இன்றும் அவரை நாம் விசுவாசித்தால் आज हमारी जिंदगी पर आज हम उसे विश्वास करें। விசுவாசித்து அவர்களை எதிர்பார்ப்போமானால் अगर हम विश्वास कर उससे जो हम அவர் நிச்சயமா நமக்கு நன்மை செய்வார். निश्चय वो भलाई करेगा। அன்னைக்கு அந்த ஆண்டவர் நன்மை செய்திருந்தார். उस दिन भलाई किया। அதிசயங்கள் அற்புதங்களை செய்தார். अद्भुत और आश्चर्य काम किया। அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். वो कल आज और हमेशा के लिए न बदलने वाला இன்றும் நாம் परमेश्वर। விசுவாசித்தோமானால் ये विश्वास करें तो, எந்த ஒரு காரியத்திலும் அவரை முழுமையாக कोई भी कार्य விசுவாசித்தோமானால் में पूरी तरह से परमेश्वर पर विश्वास करे तो நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு செய்வார். निश्चय परमेश्वर करेगा। உண்மையான விசுவாசம் வர வேண்டுமானால் सच्चाई अगर विश्वास आना है, உண்மையுள்ள மனுஷனாய் மாற வேண்டும். सच्चाई इंसान पहले बनना है। உண்மையுள்ள மனுஷியாய் மாற வேண்டும். सच्चाई பாவங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். पाप को हटाना है। நம்மை அழைத்ததவன் பரிசுத்தராய் हमें இருக்கிறபடியால் बुलाया वाला परमेश्वर जो पवित्र है, इसलिए நம்முடைய நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். हमारे सारे चाल चलन पर पवित्रता से रहना करके परमेश्वर कहते हैं। இது பரிசுத்தமுள்ளவன் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. पवित्रता के बिना कोई परमेश्वर का दर्शन नहीं कर பரிசுத்தம் सकता। என்றால் சிந்தனையிலே பரிசுத்தம் வேண்டும். और जो पवित्रता मतलब सोच विचार में பார்வையிலே पवित्रता, பரிசுத்தம் வேண்டும். देखने में पवित्रता, பேச்சிலே பரிசுத்தம் வேண்டும். बोलने में पवित्रता, நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம் வேண்டும். चाल चलन में पवित्रता, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் வேண்டும். जिंदगी में पवित्रता, கொடுக்கல் வாங்கலே பரிசுத்தம் வேண்டும். लेन देन में पवित्रता, எந்த ஒரு தீமை யாருக்கும் செய்யக்கூடாது. बुराई किसी को नहीं யாரும் करना। தேவையில்லாமல்
வைக்க கூடாது, किसी को बैर नहीं करना, யாரை ஏமாற்ற கூடாது, किसी को फंसाना नहीं, யாரிடத்திலும் களவு செய்யக்கூடாது, चोरी नहीं करना, அதெல்லாம் நம்ம அகற்றி விடுகின்ற பொழுது सबसे हटाए तो நாம் பரிசுத்தமாய் மாறுவோம். पवित्रता से அப்ப அந்த बदलेंगे। பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நம்ம கூட வருவார். पवित्र का जो परमेश्वर हमारे अंदर आत्मा அவர் परमेश्वर நமக்குள்ளாக आएंगे, வருகின்ற பொழுது हमारे अंदर जब आए நம்முடைய விசுவாசம் பெரிதாகிறது. विश्वास बढ़ेगी, நம்முடைய விசுவாசம் பெரிதாகின்ற விசுவாசம் பொழுது பெருகி तो சகலத்தை நாம் ஜெயிக்க ஆண்டவர் கிருபை सभी தருகிறார். कुछ है जीतने के लिए परमेश्वर ஹalleluya. हालेलुया। மார்க் 11 அதிகாரம் 24 வசனத்தை मरकुस வாசிக்கலாம். 11:24 को पढ़े। நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். जैसे जब तुम அப்பொழுது அவைகளை உண்டாக்கும் என்று சொல்லுகிறேன் என்று எழுதப்பட்டுள்ளது. तुमसे कहता हूं कि जो कुछ तुम प्रार्थना करके मांगोगे तो प्रतीति कर लो कि तुम्हें मिल गया और तुम्हारे लिए वो हो जाएगा। இது எப்படி ஆகும்? कैसा होगा? அவரை ஏற்றுக்கொண்ட அவர்களை அவர் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். जिसने उसको ग्रहण किया उनको उसने अपना संतान बनाया, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் उनके नाम पर विश्वास करने वाले। கர்த்தராகிய இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ यीशु मसीह को ग्रहण कितने किए, அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். सभी ये परमेश्वर के संतान बनने के लिए अधिकार दिया। இப்ப நாம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். हम कौन? परमेश्वर का संतान। ஆண்டவருடைய அத்தனை சுதந்திரத்துக்கு நாம தான் பிள்ளைகள். परमेश्वर जितने भी हमें दिया स्वतंत्रता उसके लिए हम ही संतान है। எல்லாரும் புரியுதா புரியலையா? आपको समझ आया नहीं? ஆண்டவர் அவருடைய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. परमेश्वर के पास सब कुछ भलाई और आशीष है, நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். हम उनके संतान। அப்ப நாம ஜெபம் பண்ணுகின்ற பொழுது प्रार्थना करे எவைகளை நாம் கேட்டுக்கொள்வோமோ हम मांगते, நான் ஆண்டவருடைய காரியமா ஜெபம் பண்ணுகிறேன், हे मैं परमेश्वर से कार्य मांग रहा हूं, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். जब पाएंगे करके विश्वास किया அப்படி அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். निश्चय आपको होगा करके परमेश्वर कहता है। தேவனுடைய பிள்ளைகள் என்றால் परमेश्वर का जो संतान, தேவன் விரும்புகிறவர் நாம அவருடைய பிள்ளைகளாவே நாம் வாழ வேண்டும். परमेश्वर जिस तरह चाहते हैं उनके संतान के समान रहना। அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு उनके संतान कहकर உலகத்தில் உள்ள பிசாசினுடைய கரத்திலே போய்விடக் கூடாது. शैतान के हाथ पर नहीं जा पड़ना है। பிசாசோட எந்த ஒரு கிரியையும் காரியம் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. शैतान की कार्य क्रिया हमारे पास नहीं होनी। அவன் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான், वो वंचित करने वाला है, அவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். वो है घात करने वाला நீ है। அவன் கரத்திலே போனாலும் உங்கள் ஆத்மாவை கொலை செய்து விடுவான். आप उसके हाथ पर गए तो आपके आत्मा को मार डालेगा वो। இந்த சரீரத்தில் நீங்கள் நடைபெணமாக நடந்து கொண்டிருக்கலாம், इस शरीर में तो देखो आप चल सकते हो, ஆனால் ஆத்மாவிலே செத்தவர்களாய் காணப்படுகிறீர்கள். आत्मिक जीवन पर मरे हुए होंगे। ஆனாம் கர்த்தருடைய வார்த்தை மீறினபடியினால் एकदम परमेश्वर के वचन की उल्लंघन माना அவன் है, செத்து விட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது. मर चुका था। ஆனால் சரீரத்தில் அவன் வந்து நடந்து கொண்டுதான் இருந்தான், तो शरीर में तो चल रहा था, ஆத்மாவிலே செத்து விட்டான். आत्मा पर मर गया, அத்தனை ஆசீர்வாதங்களையும் செத்து விட்டான். सारी आशीषों में मर गया। அருமையான ஏதேனும் தோட்டத்தில் பழங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தவன் एदेन बगीचा पर फल फूल खा रहा था, ஏராளமான பழங்களை சாப்பிட்டு இருந்திருக்கலாம். बहुत सारे फल को खाया, கர்த்தருடைய வார்த்தையை மீறினபடியினாலே वचन के उल्लंघन चले, அவன் காட்டிலே போய் வெளியே விரட்டி விட்டார். जंगल से वो भगाया गया। அங்க போய் நெத்தின் வேர்வை நிலத்துல சிந்தி தான் உழைத்து பாடுபட்டு उसके சாப்பிட बाद வேண்டிய நிலைமை पसीना ஏற்பட்டது. बहाकर उसे खाना खाना पड़ा। இன்று அதே வசனம் தான் நம்மிடத்திலும் இருக்கிறது. यही वचन हमारे पास है, ரெண்டும் நமக்கு இருக்கிறது. दोनों भी हमारे पास है। தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியாக நீங்கள் வாழலாம். परमेश्वर के आशीष पाकर जो खुशी के साथ रह सकते हैं। கர்த்தருடைய வார்த்தையை மீறி நீங்கள் பாவம் செய்தால் நீங்கள் வெளியே விரட்டப்பட்டவர்களா நீங்கள் வந்து படும் பாடுபட்டு தான் நீங்கள் புசித்துக் परमेश्वर के கொண்டிருக்கிறீர்கள். वचन के उल्लंघन चले तो बाहर भगाए जाओगे और बहुत बुरी परिस्थिति होगी। தேவனுடைய வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. परमेश्वर के वचन हमसे बात कर रही அந்த है। வார்த்தையை நாம் செவி கொடுக்க வேண்டும். वचन की अगर हमें सुनना है, நம்முடைய இருதயத்தை நாம் கழுவி சுத்திகரிக்க हृदय வேண்டும். को है कि शुद्धिकरण करना है। தேவன் விரும்புகிற வண்ணமா வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर जैसे चाहते वैसा रहना है। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ यीशु मसीह विश्वास करके जितने भी ग्रहण किए, அத்தனை பேர்கள் அவர்கள் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார் என்று सभी எழுதப்பட்டுள்ளது. लोग अनंत जीवन पाएंगे करके लिखा गया है। அவரை ஏற்றுக்கொள்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான். जो भी उसे ग्रहण करेगा वो अनंत जीवन पाएगा। அவரை விசுவாசியாதவன் विश्वास नहीं करेगा அவன் तो ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்ட ஆயிற்று என்று எழுதப்பட்டுள்ளது. वो है कि दंड के और से मतलब हम देखते हैं कि उसे सौंपा गया करके அவரை देखते हैं। விசுவாசிகள் சகல ஆசீர்வாதத்தின் பெறுவான் என்று எழுதப்பட்டுள்ளது. विश्वास करने वाला सभी आशीष पाएगा। விசுவாசியாதவன் ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது. विश्वास जो नहीं किया कोई आशीष नहीं पाएगा। ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்ட ஆயிற்று. और हम देखते हैं कि वो है कि इस तरह की जो चीजों पर है அவனுக்கு उसे தீர்ப்பு सौंपा கொடுத்தாச்சு, गया। இவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுன்னு தீர்ப்பு கொடுத்தாச்சு. उसे है कि दे दिया गया न्याय की इसको अभी कुछ नहीं दिया जाएगा। அவருக்கு பிரியமா இருந்தானால் प्रिय हो तो உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதம் ஆண்டவர் தருவார். सच्चाई का जो इंसान है वो परिपूर्ण आशीष पाएगा। அவருடைய வசனத்தை கேட்டு அவரை விசுவாசிக்க வேண்டும். वचन सुनकर जो भी उसका वजह அப்படி விசுவாசிகள் நித்திய ஜீவன் கிடைக்கும். विश्वास करने वालों को अनंत जीवन அவர் मिलेगा। மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு உட்பட்டு இருப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. और जो मृत्यु से हटकर जीवन पर होंगे वो எல்லா ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அந்த உலகத்தில்
துன்யாவில் வாழ்வார்கள். सभी आशीष पाकर इस दुनिया पर जिएंगे. ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள், आत्मिक आशीष, சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள், शारीरिक आशीष पाएंगे, பொருளாதார பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். धन संपत्ति के आशीष இந்த पाएंगे. உலகத்தில் ஒரு குட்டி பரலோகத்தை இங்கே அனுபவிப்பார்கள். यहाँ पर एक छोटे स्वर्ग को अनुभव करेंगे. அவர்கள் வந்து பரலோகத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு ஆயத்தம் அவர்களுக்கு அங்கே இருக்கும். स्वर्ग जाएंगे तो वहां पर एक बड़ी तैयारी होगी. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமானவர்கள், परमेश्वर के प्रिय, கர்த்தருடைய பிள்ளைகள், परमेश्वर के संतान, கர்த்தருடைய சித்தத்தை செய்தவர்கள், परमेश्वर की इच्छा पूरी करने वाले, அவர் இங்கேயும் ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க. यहाँ पर भी ऐश्वर्यवान, பரலோகத்துக்கு போகும்போது அங்கேயும் ஐஸ்வர்யவான்களா वहां இருப்பாங்க. पर भी धन्य ஏன்னா होंगे. கர்த்தருக்காக கொடுத்திருப்பார்கள், உழைத்திருப்பார்கள், பிழைத்திருப்பார்கள், ஏராளமாக செய்திருப்பார்கள். परमेश्वर के लिए दिए होंगे, किए होंगे, बहुत सारे कार्य हुआ होगा. அத்தனை அவர்கள் ஐஸ்வர்யமா மாறி அங்கே அவர்களுடைய பேங்கிலே பரலோகத்தை सब வைக்கப்பட்டிருக்கும். वहां पर देखो, वहां पर धन बनकर वहां के बैंक पर जमा किया நம்ம जाता है. ஆண்டோட பேங்க்ல போட தெரியாம இங்கே வைத்து கொண்டிருந்தோமானால் परमेश्वर के बैंक में न डाले बिना यहाँ के बैंक में डाले. ஆண்டவரத்துல போகும்போது இங்க இருந்து அது புழு பூச்செல்லாம் அடிச்சு மண்ணோட மண்ணா போய்விடும். यहाँ देखो उसे जो है कि कीड़े मकोड़े खाकर उसे नष्ट कर देगी. நீங்க பரலோகத்துல போகும்போது நீ அங்க வந்து ஒண்ணுமே இல்லாதவங்களாட்ட ரொம்ப ஏளமாய் தான் இருக்கணும். स्वर्ग पर जाओगे तो वहां पे भिखारी के समान रहना पड़ेगा. மத்தவங்களை பார்க்கும்போது இவர் சாதாரண ஆளா இருந்தாரு, இது எப்படி இவர் இப்ப இவ்வளவு பெரிய மகிமையா இருக்காரு நீங்க நினைக்க வேண்டியது இருக்கும். वहां पर जाकर अगर देखो अगर यहाँ पे कोई साधारण इंसान था, ये इंसान इतना बड़ा कैसे आपको देखना पड़ेगा. கர்த்தருக்காக உழைத்தவர்கள் பிழைத்தவர்கள் கொடுத்தவர்களுக்கு பெரிய மகிமை அங்கே இருக்கும். परमेश्वर के लिए इसने काम किया, कार्य किया, दिया, उसका அதற்குதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். उसके लिए परमेश्वर आशीष அதான் दिया, ஞானத்தை தந்திருக்கிறார், ज्ञान दिया है, வல்லமை தந்திருக்கிறார், सामर्थ्य है, சம்பாதிக்க பலனை தந்திருக்கிறார், कमाई करने के लिए सामर्थ्य சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார். और अच्छे तनख्वाह நமக்குள்ளது நமக்கு, हमारे लिए हमको, ஆண்டவருக்குள்ளது ஆண்டவருக்கு. परमेश्वर का परमेश्वर அதே को, அதிகமா என்னென்ன செய்யறது ஆண்டவருக்கு. और वो जो भी करते हैं परमेश्वर के அதில் लिए. பலன் மிகவும் பெரிதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. प्रतिफल बहुत है. ரோமர் 4 அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது रोमियो 4 अध्याय में நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். हमारे जो है मूल पिता आदम के अपना इब्राहिम के बारे में देखते हैं. அவர் அங்கே வந்து அவர் வயதாகி விட்டது. उसे देखो कि बहुत सारे जो है उम्र हो चुकी है, ஆண்டவர் அவருக்கு குழந்தை தருவேன் என்று சொல்லி இருந்தார். और परमेश्वर ने कहा तुझे मैं संतान दूंगा. அவர் अनेक ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் நம்பினார். और अनेक जातियों का वो जो है कि वो उसका जो है कि वो उसका बाप बनेगा कर कर उसे अगर जो विश्वास नहीं कर पाया तो भी किया. 18 வசனத்திலிருந்து எழுதப்பட்டுள்ளது. 18 वचन से लिखा है, ஆண்டவர் சொன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीष करूंगा, உன்னை अनेक ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். बहुत सारे जातियों का तुझे है मैं पिता बनाऊंगा. இது எப்படி நம்ப முடியும்? कैसा विश्वास कर सकता है? ஆனா பிள்ளை இல்ல, बच्चा तो नहीं है. ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने बड़ा वादा दिया है. அதான் அநேக ஜாதிகள் தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று और எழுதப்பட்டுள்ளது. देखो बहुत सारे जो है कि संतान के वो पिता बनेगा कर कर वो विश्वास नहीं कर पाया तो भी विश्वास किया. அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर, நம்முடைய வாழ்க்கையில தெரியலாம் இது நடக்குமா, हमारे नहीं पे लगेगा कि ये ரொம்ப होने वाला கஷ்டமாக है. இருக்கிறது. ये तो बहुत कष्ट है. பாருங்க நம்பவே முடியல. बोलेगा भरोसा नहीं कर இன்னும் पाया. ஒரு குழந்தையும் பிறக்கல, एक संतान हुआ नहीं, வயசாகிட்டே போகுது. उम्र बढ़ते जा रहा है. குழந்தை பிறக்கக்கூடிய வயசு தாண்டி போயாச்சு, 2 பேருக்கு இனி குழந்தை பிறக்காது. बच्चा उत्पन्न करने का जो समय वो आयु निकल चुका है. இந்த உலகத்தில் உள்ள பிரகாரம் அவங்க நன்றாக அறிகிறார்கள். दुनिया के समय हो तो सब जानते हैं. ஆனாலும் நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் हमारे जो मूल पिता इब्राहिम விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. विश्वास पर वो है कि ऐसा बलवीनता नहीं था. அவன் ஏறக்குறைய 100 வயதா இருக்கின்ற பொழுதும் और जब 100 जब वर्ष का था, குழந்தை பிறக்கக்கூடியது அந்த நம்முடைய சரீரம் அது செத்து போய்விட்டது நம்ம எண்ணின பொழுதும், और देखो जो है बच्चों को उत्पन्न करने के लिए जो हमारे शरीर है वो मर चुकी है जानकर भी. அதாவது இனி குழந்தை பிறக்கின்றது இவருக்கும் தெரியும். देखो अभी तो संतान उत्पन्न नहीं होगी, इनको भी पता है. சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. सारा की जो गर्भ है वो मर चुकी थी, इसके बारे में नहीं सोच विचार இந்த किया. உலக பிரகாரம் பார்த்தா 2 பேருக்கும் குழந்தை பிறக்காது. दुनिया के दृष्टि देखे तो दोनों को संतान नहीं होगी. அதை கடந்தவர்கள் ஏஜ் போய் எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் முடிந்து விட்டது. देखो उनको आयु उम्र होकर सब कुछ खत्म हो चुका है. ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், यीशु परमेश्वर சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி இருக்கிறார், सर्वशक्तिमान परमेश्वर அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. न होने वाला कुछ नहीं. ஆனபடியால் நம்புவதற்கு ஏது இல்லாத அதை நம்பினார். इसलिए विश्वास नहीं करने की परिस्थिति हुई तो भी विश्वास किया. சரீரங்கள் செத்து போனது, கர்ப்பப்பை செத்து போனது, அவர் அதை எண்ணாது இருந்தார். शरीर मर चुकी थी, सारा की गर्भ जो है मर चुकी தேவனுடைய थी. வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாயிராமல் वचन की जो है अविश्वास न रखकर நன்றாக தெரிஞ்சுக்கங்க, जान लो தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசம் படவில்லை, परमेश्वर के वादा के को लेकर अविश्वास नहीं हुआ, சந்தேகமும் படவில்லை. शंका नहीं हुआ उसे. இன்னைக்கு என்ன பிரச்சனை?
आज क्या है நம்ம எல்லாத்திலும் நம்ம இந்த இருக்க இந்த மூளையின் அறிவில हमारे जो है कि इस ज्ञान से நம்ம தீர்மானம் பண்ணிருந்தோம். हम तो देखो निर्णय कर लेते हैं। உடனே நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை குறித்து நாம உடனே அவிசுவாசமாய் மாறி விடுகிறோம். तुरंत हम क्या करते हैं कि अविश्वासी बन जाते हैं, நாம் உடனே சந்தேகப்பட்டு விடுகிறோம். शंका करते हैं। ஆனால் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் अविश्वासियों के द्वारा शंका न हो, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று परमेश्वर जो है वादा किया हुआ है उसको पूरा करने के लिए काफी है। முழு நிச்சயமாய் நம்பி पूरी जो है निश्चय के साथ उसे தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் என்று परमेश्वर को எழுதப்பட்டுள்ளது. महिमा करके विश्वास में बड़ा होना है। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் நமக்கு எழுதி வைத்து सब देखो लिख कर रखा है, ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். परमेश्वर लिख कर रखा है। உங்களை ஆதி பிதாக்கள் இப்படித்தான் ஆசீர்வதித்திருக்கிறார். हमारे मूल पिता ऐसे ही थे। நான் ஒருவேளை சொல்லிவிட்டால் நான் சொன்ன கண்டிப்பாக मैं நிறைவேற்றுவேன். अगर कुछ कहा दिया तो मैं वो निश्चय से पूरा करूंगा। அவருக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னா நிறைவேற்றிருக்கிறார். एक कार्य परमेश्वर ने कहा, நம்ம ஏராளமான காரியத்தை ஆண்டவர் எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए बहुत सारे कार्य को लिख कर दिया है, ஏராளமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். बहुत सारे वादों को दिया है। அப்ப நம்முடைய விசுவாசம் எங்கே போனது? हमारा विश्वास कहाँ गया? ஏன் நமக்கு விசுவாசம் இல்லாமல் போனது? क्यों विश्वास नहीं है? நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது? क्या कमी है? எதனால் விசுவாசம் இல்லை? क्यों विश्वास नहीं நான் है? விசுவாசத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? विश्वास कैसे पाएंगे? வசனத்தை கேட்க கேட்க தான் விசுவாசம் வரும் என்று वचन எழுதப்பட்டுள்ளது. को सुनते सुनते विश्वास आया करके लिखा है। நீங்கள் வசனத்தை எப்படி கேட்பீர்கள்? वचन को कैसा पूछो? பிரசங்கிக்கிறோம் இல்லாவிட்டால் நீங்கள் வசனத்தை எப்படி கேட்பீர்கள்? प्रचार करने वाला नहीं तो वचन कैसा सुनोगे? நான் எப்படி பிரசங்கிக்க முடியும்? मैं कैसा प्रचार कर सकता என்னை ஆண்டவர் அனுப்பாவிட்டால் நான் எப்படி உங்களுக்கு பிரசங்கிக்க हूं? முடியும்? परमेश्वर ने मुझे नहीं भेजा तो मैं कैसा प्रचार कर सकता हूं? ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். परमेश्वर ने भेजा है, நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். मैं तुम्हें प्रचार करता நீங்கள் हूं। கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். आप वचन सुनते हो, அப்ப உங்களுக்கு விசுவாசம் உண்டாக तब வேண்டும். विश्वास होना है। நீ விசுவாசம் உண்டானால் विश्वास नहीं हुआ तो ஆபிரகாம் அவருக்கு வந்து விசுவாசத்தினால் தேவன் சொன்ன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். इब्राहिम विश्वास के द्वारा सब कुछ प्राप्त किया, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று धर्मी எழுதப்பட்டுள்ளது. के समान उसे माना गया। அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல என்று எழுதப்பட்டுள்ளது. धर्मी केवल उसके लिए नहीं करके लिखा गया है, நமக்காகவும் எழுதப்பட்டுள்ளது. हमारे लिए भी लिखा गया है। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இதெல்லாம் நமக்கு செய்வார் என்று यीशु मसीह எழுதப்பட்டுள்ளது. हमारे सब ये सब करेगा करके लिखा गया है। நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு செய்வார். निश्चय परमेश्वर करेगा। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ये परमेश्वर के लोग ஆனபடியால் விசுவாசத்தில் வல்லவர்களாய் காணப்படுவோம். विश्वास में सामर्थ्यदार होंगे, நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுவோம். सच्चाई से रहेंगे ஒழுக்கமுள்ளவர்களாய் காணப்படுவோம். और जो है अच्छी रीति से रहेंगे, நீதி உள்ளவர்களாய் காணப்படுவோம். धर्मी रहेंगे கற்புள்ளவர்களாய் காணப்படுவோம். और जब इस तरह की कराई की जिंदगी அன்புள்ளவர்களாய் காணப்படுவோம். प्रेम के साथ, நற்கீர்த்தி உள்ளவர்களாய் காணப்படுவோம். अच्छी कार्य भलाई के साथ புண்ணியத்தை செய்வோம். और जो है कि पुण्य करेंगे புகழோடு கூட வாழ்வோம். और जो है प्रशंसा के साथ வாழ்ந்தால் புகழோடு கூட வாழ வேண்டும். जिएंगे तो प्रशंसा। ஹalleluya. हालेलुया। அந்த கிருபை நமக்கு ஆண்டவர் தருகிறார். परमेश्वर हमें देता है। எபிரேயர் 6:11 வசனத்தை வாசிக்கலாம். ये इब्रानियों 6:11 को पढ़े। நீங்கள் அகதியராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீதிய பொறுமையாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுமாய் இருங்க। போதும். और यहाँ पर ये लिखा गया है इब्रानियों 6:11 पर हम बहुत सारे चाहते हैं कि तुम में से हर एक जन अंत तक पूरी आशा के लिए ऐसा ही प्रयत्न करना कर இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ये वचन क्या कहती है? நீங்கள் அசதியா இராமல் और आप लोग आलसी ना रहो। ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துல தூங்கிறாருங்க. यहाँ पर 12 वचन पे लिखा है तुम लोग आलसी ना रहो। கோயிலுக்கு வரணும்னு சொன்னா லேட் ஆகி வந்து நிக்காதங்க. और आराधना को कहते ही तुम लेट मत आओ। வீட்டுல ஒரு ஆள் கூப்பிட அடுத்த ஆள் இன்னும் கொஞ்சம் பொறுங்க அங்க இந்த ஆளுக்கு கோவர அந்த ஆளு இதா வாழ்க்கை. देखो अगर वो घर पे लेट होगा तो एक जन गुस्सा करता है, लेट हो गया दूसरा जन इस तरह ये ऐसा ऐसा तो नहीं மணி கோயிலுன்னா 8:30 மணிக்கு நம்ம ரெடியா இருக்கணும். और देखो 9:30 बजे आना है तो 8:30 बजे को तैयार होना है, சீக்கிரமா புறப்பட்டு வந்துடணும். जल्दी से आना है, வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். आकर थोड़ा टाइम प्रार्थना करना है। நம்ம ஆத்மா அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். हमारी आत्मा भी अच्छी होगी। நம்ம லேட்டா புறப்பட अंत अगर लेट आए வண்டியை तो ஃபாஸ்டா ஓட்ட गाड़ी को तेजी से चला டிராபிக் வந்து மாட்ட बीच में ट्रैफिक आते ही இதுல ஒண்ணு இல்ல மோத किसी में ठोकर திருப்பி உன்னால கெட்ட என்னால நீ கிட்ட ஒரு சண்டை போட तेरे द्वारा मैं बिगड़ा मेरे द्वारा तू बिगड़ा लड़ाई करना। ஆலயத்துக்குள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு மனம் இருக்காது. भवन पर आएंगे तो एक मन नहीं होगा, இந்த சண்டை போட்டதே தான் ஞாபகத்துல வந்துட்டு இருக்கு. लड़ाई की वो चीज ही दिमाग में रहेगा, அப்படி நம்ம புறப்பட கூடாது. इसलिए ऐसे नहीं रह रहा ஒரு है। மணி நேரத்துக்கு முன்னாலே புறப்பட்டு நம்ம சுகமா நம்ம சாதாரண வந்து விட்டால் थोड़ा जल्दी निकलकर सही समय पर पहुंचे तो ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், நமக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். परमेश्वर बहुत आनंद होगी, हमारे लिए भी आनंद होगा। நேற்று சகோதரன் சாமி வீட்டுக்கு விசிட்டிங் போயிட்டு வந்தேன். कल भाई शाम के घर पे विजिटिंग के लिए गया, நான் வந்து ஆக்டிவா ஸ்கூட்டர்ல தான் போயிருந்தேன். मैं देखो मैं एक्टिवा चला कर गया। எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. कितना जो ரோடுகள் ரொம்ப மோசம்.
रोड बहुत बेकार है, ரொம்ப மோசமா இருக்கிறது. बहुत बेकार है। அதில் வரவர்களை படுற பாடு பெரிய பாடா இருக்கிறது. देखो वहां से आना कितना मुश्किल है, वो कल मैंने அவர் देखा। சின்ன குழந்தை வைத்திருக்கிறார். छोटे बच्चे को रखा है। கூட்டம் ஆரம்பிக்கும் முன்னே வந்து விட்டார் பாருங்க. देखो आराधना आने के पहले हो गया, आ गया। அங்கிருந்து வரக்கூடியவர்கள் கஷ்டத்தை அனுபவித்து தான் வருகிறார்கள். देखो वहां से आने वाले कष्ट को झेल कर आते, தூரத்திலிருந்து அவர்கள் டைமுக்கு முன்னாடி வந்து விடுகிறார்களே. समय के पहले आ जाते। அப்ப பக்கத்துல இருக்க நமக்கு ஏன் சீக்கிரம் வர முடியவில்லை? पास रहकर हम जल्दी क्यों नहीं आते? ஏன் முடியல? நமக்கு அந்த எண்ணம் கிடையாது. क्योंकि हमें जल्दी नहीं आना करके योजना नहीं है। கனம் பண்ற கனம் கிடையாது. परमेश्वर को जो है आदर, பயப்படுற பயம் கிடையாது. परमेश्वर का भय नहीं। நான் தேவனால் எனக்குள்ள கனம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். परमेश्वर तो मेरे को मानने वाला भय कहाँ है? பயப்படும் பயம் எங்கே என்று கேட்கிறார். मेरे को मानने वाला भय कहाँ है? உங்களுக்கு டைம்ல இருந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணினோமானால், समय पर उठकर प्रार्थना करे तो, டைம்ல ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து நாம அவரை தொழுது கொண்டோமானால், समय पर आकर आराधना में किए तो நம்முடைய ஆத்மா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். आत्मा कितनी खुश, நமக்காக காத்து கொண்ட ஆண்டவரும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். हमारे लिए ताकत बेटा वो परमेश्वर कितना आनंद होगा। திரும்பி போகும்போது பரிபூர்ண ஆசீர்வாதம் திரும்பி போகலாம் என்று வேதம் சொல்லுகிறது. लौटते समय परिपूर्ण आशीष के साथ लौटोगे। 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 1 यूहन्ना 5:4 पर हम पढ़े तो வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற நம்முடைய ஜெயம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டுள்ளது. जो कुछ परमेश्वर से उत्पन्न हुआ है वह संसार पर जय प्राप्त करता है, और वो विजय जिससे संसार पर जय प्राप्त होती है वो हमारा विश्वास है। நாமெல்லாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். हम परमेश्वर के द्वारा उत्पन्न हुए। தேவனால் பிறந்த உலகத்தை ஜெயிக்கும். हम जो है परमेश्वर संसार को இந்த जीते, உலகத்தில் அத்தனை நாம் ஜெயிப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். संसार के हर एक कार्य को जीतेंगे करके அதை परमेश्वर எப்படி कहता है। ஜெயிக்க முடியும் என்பதை எழுதி வைத்திருக்கிறார். कैसा जीत सकता करके लिखा நம்முடைய है। விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற हमारा ஜெயம். विश्वास इस दुनिया को जीतने वाला जीत। ஹalleluya. हालेलुया। விசுவாசம் இருந்தால் विश्वास हो तो டைம்ல இருந்து ஜெபம் பண்ணுவோம். समय पर उठकर प्रार्थना करें, டைம்ல இருந்து நாம வந்து ஆராதனைக்கு வருவோம். समय पर आराधना आएंगे, ஆண்டவருடைய காரியத்திலே கரெக்டாக இருப்போம். परमेश्वर कार्य पर सही से நம்முடைய रहेंगे, வேலை காரியத்திலே கரெக்டாக இருப்போம். काम काज में सही से रहेंगे। சகலவற்றிலும் நமக்கு ஒரு ஒழுக்கம் வந்துவிடும். सभी में देखो एक सही सही அப்ப चीज आएगी। நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். निश्चय परमेश्वर आशीष देगा। எல்லாத்தோட சிஸ்டத்தை ஆண்டவர் அமைத்திருக்கிறார். सभी के लिए परमेश्वर ने एक அந்த नियम रखा சிஸ்டத்தை है। நாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டும். उस नियम को पालन करना அப்படி ஃபாலோ பண்ணுகின்ற பொழுது தான் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ऐसे முடியும். करेंगे तो परमेश्वर का आशीष पा सकते हैं। அல்லது விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ये यीशु ने कहा तू विश्वास करेगी तो क्या मेरी இந்த महिमा को नहीं வார்த்தை देखेगी? நம் ஒவ்வொருவரையும் குறித்து கேட்கிறது. आज इस वचन हम एक एक से पूछती நீ है, விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? तू विश्वास करेगा तो तू परमेश्वर का महिमा को नहीं देख நீ என்னை सकता। பூரணமாக விசுவாசித்தால் परिपूर्ण विश्वास करा நீ तो பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். परिपूर्ण आशीष पाएगा। நீ விசுவாசிக்காவிட்டால் विश्वास नहीं करे तो பெற்றுக்கொள்ள முடியாது. नहीं प्राप्त करेंगे। விசுவாசமா நம்பப்படுகிற உறுதியும் विश्वास जो है कि जो आशा भरोसा करने वाली கண்ணால் चीज़ है, காணல காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. ना देखी हुई जो है विश्वास जो है उसो की निश्चय है। நல்ல காரியங்கள் நடக்கணும் பின்னால் இருக்கிற கண்ணால் பார்க்கவில்லை. अच्छी कार्य जो होने वाली है बाद में होने वाली नहीं देखे। ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். परमेश्वर को विश्वास करते हैं, அவரிடத்தில் கிட்டி சேருகிறோம். पास आते हैं அவரிடத்தில் ஜெபிக்கிறோம். और प्रार्थना करते हैं, நிச்சயமா நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறது. निश्चय पाएंगे कर कर விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். विश्वास के बिना परमेश्वर के प्रिय करना नापसंद है। தேவன் உண்டென்றும் परमेश्वर है தம்மை करता தேர்வு பலன் அளிக்கிறவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். जो जिसको वो जो 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 उनसे प्रार्थना करते हैं उनके लिए जो सारा जो जवाब அவர் देता है, ஜீவனுள்ள विश्वास करना தேவனாக है। இருக்கிறார். जीवित परमेश्वर அவருடைய है। தேர்வுகளுக்கு பலன் அளிக்கிற தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். अपने जो कार्य के लिए और प्रतिफल देता करके विश्वास करना அப்படிப்பட்ட है। பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ऐसा विश्वास परमेश्वर हमें दे, நம்முடைய விசுவாசத்திலே காணப்படுவோம். हम ऐसे विश्वास पर रहेंगे, தேவனுக்கு பிரியமாய் காணப்படுவோம். परमेश्वर के प्रिय जी தேவனுக்கு உண்மையை காணப்படுவோம். परमेश्वर की सच्चाई नीति से உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொன்னது போல सच्चाई जो इंसान है परिपूर्ण आशीष पाएगा। இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். हृदय में जो शुद्ध होने वाले भाग्यवान हैं, அவர்கள் மாத்திரம் தேவனை தரிசிப்பார்கள். केवल वही परमेश्वर का அவர்கள் दर्शन करेंगे। மாத்திரம் தேவன் வந்து தரிசனம் கொடுப்பார். केवल उनको ही परमेश्वर दर्शन देगा। இருதய சுத்தமில்லை என்றால் हृदय शुद्ध नहीं तो ஆவியானவர் வெளியே போய் விடுவார். आत्मा परमेश्वर बाहर निकल ஆவியானவர் வெளியே जाएगा। போய்விட்டால் बाहर निकल गया तो பிசாசின் ஆவி உள்ளே வந்து शैतान की குடியிருப்பார். आत्मा अंदर आके बैठेगी, அது உள்ளே வந்து குடியிருந்து விடும். अंदर बैठेगी। நமக்கு இவ்வளவு போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. प्रचार देने के நம்முடைய இதயத்தை சுத்திகரித்துக் கொள்வோம். हृदय को शुद्ध करे। ஆனா ஆண்டவருடைய இதயத்தை எனக்கு தாமகன் என்று கேட்கிறார். इसलिए परमेश्वर बोलते तेरे हृदय को दे, நான் அதில் வந்து வாசம் பண்ணட்டும். मैं अंदर आके निवास நான் உன்னை करूंगा। ஆசீர்வதிக்கட்டும். आशीष करूंगा। நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தட்டும். आशीष करके बड़ा நான் करूंगा। உனக்கு நன்மை செய்யட்டும். भलाई करूंगा। நீ என்னை விசுவாசி என்று சொல்லுகிறார். विश्वास करेगा அப்படியே करता விசுவாசிப்போம். विश्वास தேவ करेंगे, நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். परमेश्वर भलाई पाएंगे। கர்த்தர் இந்த வார்த்தைகளை परमेश्वर ஆசீர்வதிப்பார். वचन को आशीष करे। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया।